இந்த மெக்கானிக் கான்ட்ராக்டர் முத்து கொடுக்க சொன்னதா சொல்லி இத உங்ககிட்ட கொடுத்தானு. சித்தி, பெரிய ரூம்ல என்ன பண்றீங்க? அது அந்த மோட்டார் மெக்கானிக் வந்திருந்தாரு. பைப்ல தண்ணி வருதான்னு பார்த்து சொல்ல சொன்னாரு. அதான் அவங்க பாத்ரூம் பைப்ல தண்ணி வருதான்னு போய் பார்த்தேன். பெரியப்பா ரூம்ல இருந்து பணத்தை தானே எடுத்தோம். தங்க கட்டி அங்க எப்படி வந்திருக்கோம்? ப்ரோக்ராம் ரூம்குள்ள பணத்தை வச்சுட்டு வெளியே வரப்போ நீ அங்க வந்துட்டேன்னு பார்வதி எனக்கு போன் பண்ணி சொன்ன. நிச்சயம் நீ அந்த பணத்தை எடுத்திருப்பனு எனக்கு தெரியும். அதனாலதான் மறுபடியும் தங்க கட்டிகளை உள்ள வச்சு உன் பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் சிக்க வச்சு. இல்ல, இவன் எங்க வீட்டுக்கெல்லாம் வரல. எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. போய் சொல்றான். அப்படின்னா இது உங்களுக்கு சொந்தமான தங்க கட்டிகளா? அப்போ இந்த மெக்கானிக் கொடுத்ததுதான் இது. சொல்லுங்க, நீங்க வாங்காம இந்த தங்க கட்டிங்க எப்படி உங்க வீட்டுக்கு வந்திருக்க முடியும்? நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஆதாரத்தின் அடிப்படையில உங்க 2 பேரையும் கைது பண்ணி தான் ஆகணும். கலெக்டர் சார், யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? எந்த சூழ்நிலையிலும் தர்மமே தவறாத எங்க பெரியம்மா பெரியப்பாவை பார்த்தா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். இங்க நிக்கிற சிலரை பத்தியும் உங்களுக்கு தெரியும். சார், எங்க மாமாவும் அத்தையும் உயிரே போனாலும் அநீதிக்கு துணை போக மாட்டாங்க சார். லஞ்சம் வாங்குற ஒரு அவலமான காரியத்தை எங்க மாமா ஒருபோதும் செய்யவே மாட்டாரு சார். ஆமா, இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் இந்த போனாதான். அன்னைக்கே உன் கதையை முடிச்சிருக்கணும். மாமாவும் அத்தையும் அன்னைக்கு சொன்னாங்களே தான் உன்னை விட்டு வச்சேன். இப்ப அவங்க மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்கல. என்னடா உன் மாமா அத்தைக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நான் தான் காரணமா? இது உனக்கே ஓவரா இல்ல? வெளியில பணத்து மேல ஆசை இல்லாத மாதிரி ரொம்ப நல்லவங்களாட்டம் வேஷம் போட்டு